சிஎம் விஜய் சார், எங்க கையில் இருக்கு டேட்டா, தூக்கி அடித்த அண்ணாமலை. 2026 மே 12ஆம் தேதி தமிழ்நாடு அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பின் மூலம் 717 டாஸ்மாக் சில்லறை மதுபான கடைகள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அதில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களை சுற்றியுள்ள 500 மீட்டர் சுற்றளவுக்குள் செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடைகளை அடையாளம் காண ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு, அதன்படி அத்தகைய இடங்களில் செயல்பட்டு வந்த 717 டாஸ்மாக் கடைகள் கண்டறியப்பட்டு அவற்றை மூட உத்தரவிடப்பட்டது. இதுகுறித்து வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2019ஆம் ஆண்டின் மேக்னிடியூட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் யூஸ் அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் மொத்த மக்கள் தொகையில் 14.2% பேர் மதுபானம் அருந்துபவர்களாக இருந்தனர். மேலும் மதுபானம் அருந்துபவர்களின் எண்ணிக்கையில் உத்தரப்பிரதேசம் மற்றும் ஆந்திர பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு நாட்டிலேயே 3வது இடத்தில் இருந்தது. 2026ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட தேசிய குடும்ப நல ஆய்வு அறிக்கையின்படி 2023-24 காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மதுபானம் அருந்துபவர்களின் விகிதம் 23.7% உயர்ந்துள்ளது. அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 10% உயர்வு ஏற்பட்டுள்ளது. எனவே வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களை சுற்றியுள்ள 500 மீட்டர் சுற்றளவுக்குள் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட தமிழக அரசு எடுத்த முடிவை சரியான திசையில் எடுக்கப்பட்ட வரவேற்கத்தக்க நடவடிக்கையாக நாங்கள் கருதினோம். தமிழ்நாட்டின் தங்க சந்தையின் மதிப்பு சுமார் 90,000 கோடி ரூபாய் என மதிப்பிடப்படுகிறது. அதே வேளையில் தனியார் பார்கள் மற்றும் பப்புகளின் வருவாயை தவிர்த்து டாஸ்மாக் நிறுவனத்தின் ஆண்டு வருவாய் மட்டும் 50,000 கோடி ரூபாயை தாண்டுகிறது. சென்னையில் குறிப்பிடப்பட்டுள்ள 500 மீட்டர் சுற்றளவுக்குள் உண்மையிலேயே 717 டாஸ்மாக் கடைகள் மட்டும்தானா உள்ளன என்பதை உறுதிப்படுத்தும் நோக்கில் நாங்கள் ஒரு மாதிரி ஆய்வை மேற்கொண்டோம். அந்த ஆய்வில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகிலேயே தொடர்ந்து செயல்பட்டு வந்த 10 டாஸ்மாக் கடைகள் கண்டறியப்பட்டன. இதையடுத்து எங்கள் ஆய்வை தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்த முடிவு செய்தோம். அதில் அரசு வகுத்துள்ள செயல்பாட்டு வழிகாட்டுதல்களுக்கு முரணாக இயங்கி வரும் டாஸ்மாக் கடைகள் குறித்த தகவல்களை எங்களுக்கு அனுப்பும் வகையில் ஒரு படிவமும் வெளியிடப்பட்டது. பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவல்களை முழுமையாக சரிபார்த்த பிறகு வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களை சுற்றியுள்ள 500 மீட்டர் சுற்றளவுக்குள் தொடர்ந்து செயல்பட்டு வரும் 129 டாஸ்மாக் சில்லறை மதுபான கடைகளின் பட்டியலை இத்துடன் இணைத்து வழங்குகிறோம். இந்த பட்டியலை தமிழ்நாடு அரசு உடனடியாக பரிசீலித்து 500 மீட்டர் விதிமுறையை மீறி செயல்பட்டு வரும் அந்த டாஸ்மாக் சில்லறை மதுபான கடைகளை விரைவாக மூடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என அண்ணாமலை முதல்வர் விஜய்க்கு கோரிக்கை வைத்துள்ளார்.